ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்குங்க. கிட்டத்தட்ட 4,00,000 ஏக்கரில் இருக்க இடங்கள்லாம் அழிஞ்சிருக்கு. வீடுகள், மரங்கள், அதுக்கப்புறம் கார்லாம் வந்து உருகி கீழே ஊற்றிட்டுருக்குங்க. அந்தளவுக்கு வந்து நெருப்பு வந்து பிழம்பா எரிஞ்சிட்ருக்கு. அங்கே இருக்க மக்கள் கிட்டத்தட்ட 2,00,000 மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. ஆனால் எவ்வளோ பேர் இறந்தாங்கங்கிற டீட்டெயில் இன்னுமே கிடைக்கலங்க. ஏன்னா இன்னுமே எரிஞ்சிட்ருக்கு, அணைக்க முடியல. ஃபயர் ஃபைட்டர்ஸை கூட இந்த தீ விபத்தை அணைக்க முடியல. இது ஏன் ஏற்பட்டுச்சு? மின்கசிவுனால் ஏற்பட்டுச்சா? இல்லை காட்டுத்தீயிலேருந்து பரவி அப்படியே ஊருக்குள்ளே வந்துருச்சா? இந்த டீட்டெயிலும் இன்னும் தெரியலங்க. ஏன்னா இதோட நிலைமை மாறினா மட்டும்தான் என்ன ஏதுங்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தெரிய வருங்க. சில ஆஸ்ட்ராலஜி வந்து 2025ல் காட்டுத்தீ ஏற்படும். அதுக்கப்புறம் இந்த பாலஸ்தீனத்தோட கண்ணீர் தான் இதோட ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விமர்சனங்கள் வச்சுருந்தாலும் அங்கே இருக்க மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ என்னென்ன அவங்க அத்தனை பேர் வீடுகளை இழந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிக்குவோம். இதோட இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.